Hi friends, welcome to Seivadhu kitchen. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது தினை அரிசி உப்புமா. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தினை அரிசி உப்புமாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல தினை அரிசி இந்த மாதிரி கப்ல 3/4 கப் எடுத்துர்க்கேன். இப்போ 1 கப் தினை அரிசினா 2 கப் தண்ணி எடுத்துக்கணும் நாம. அத இதோட அளவு. அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. இது தாளிச்சுக்கிறதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், பீன்ஸ், தேங்காய் துருவல் கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ முதல்ல வானிலையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது போட்டுருவோம். ரவை உப்புமா, சேமியா உப்புமா அப்படின்னு பண்ணுறதுக்கு பதிலாக சிறுதானியத்தில் ஒரு உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடுகு வெடிச்சிருச்சு. முதல்ல பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் நல்லா பெருசு பெருசாக கீறி வச்சுருக்கேன். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்டா கூட எடுத்து போட்டு சாப்பிட வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம கேரட் போட போகிறோம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணலாம், இல்லையா சீவி கூட போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நானே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கேரட் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். நாம் இதில் முட்டைக்கோசு, பச்சை பட்டாணி, குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்ட கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ பீன்ஸும் ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்த 1 கப் அரிசிக்கு இப்போ எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ, இந்த தினை அரிசி எடுத்துருக்கோமோ அதே அளவு 2 கப்புக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை அதுக்கப்புறம் இதில் உப்பு சேர்க்குறோம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சிருக்க இந்த தினை அரிசியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தினை அரிசி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். தினை அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா அழகாக பூத்து வந்திருக்கு. நல்லா மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா சீக்கிரம் வேகும். ஹையாக வச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியெல்லாம் இழுத்துரும். இப்போ வந்து நம்ம இறக்குற சமயத்தில் தேங்காய் துருவல், இது நமக்கு டேஸ்ட்டுக்காக போடுறது. தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து இறக்கணும். தினை அரிசி உப்புமா ரெடி. சத்தான உப்புமா. இந்த தினை அரிசி உப்புமா டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.